ஹலோ கைஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். ஹாப்பி தீபாவளி. இன்னைக்கு வந்து தீபாவளி 20ஆம் தேதி ஆகுது. இன்னைக்கு என்னன்னா, நேற்றுக்கு திருச்செந்தூர் வந்தோம் இல்லைங்களா. திருச்செந்தூர் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்ப முடியாது. ஏன்னா அன்னைக்கு நேற்று ஈவினிங் ஆயிடுச்சு. கிளம்புனா லேட் நைட் ஆயிரும். அப்பா வேற தூங்காம ஆட்டோ ஓட்டிட்டு வந்தாரு. அதனால வந்துட்டு இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. இங்கேயே அதனால ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிட்டோம். ஸ்டே பண்ணிட்டு இப்போ இன்னைக்கு தான் நம்ம கிளம்ப போறோம் திருச்செந்தூர்ல இருந்து. இன்னைக்கு வந்து காலையில வந்து மணி 8 ஆகுது. நேற்று போயிட்டு வந்த டயர்ல எல்லாரும் நல்லா தூங்கிட்டோம். இன்னைக்கு மார்னிங்ல தீபாவளி கோயில் எப்படி இருக்கு, கோயில் சுற்றி கடற்கரையெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ காய்ஸ், தீபாவளிக்கு கூட்டம் இருக்காது. நேற்று கூட்டம் இல்லை, இன்னைக்கு கூட்டம் கம்மியாக தான் இருக்கும் அதே மாதிரி நினைச்சேன். ஆனால் நேற்றோட இன்னைக்கு கூட்டம் அதிகம். சபரிமலைக்கு போயிட்டு வராங்க. ஆக்சுவலா பாண்டிச்சேரிக்கார் காய்ஸ். கோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கு, பார்த்தா உங்களுக்கு தெரியும். ரொம்ப சும்மா கொஞ்சம் தூரம் தான். ஃபர்ஸ்ட் நாங்கள் வரும்போதெல்லாம் இந்த இடம்லாம் வந்து ரொம்ப இடிச்சு போட்டு கட்டிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கிட்ட வந்து பஸ்லாம் நின்றுட்டு இருந்துச்சு, ஆட்டோ கார்லாம் நிப்பாட்டுற இடமா இருந்தது. இப்போ அப்படியே ரொம்பவுமே மாத்திட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முடி எடுத்துட்டு வராங்க பார்த்தீங்களா, முடி எடுத்துட்டு வரவங்க இல்லை லேட் நைட் வரவங்க தங்குறதுக்கான ஒரு இடம். பரவாயில்ல, நல்லா தான் போட்டு கொடுத்துருக்காங்க. மழை வந்தாலும் நினையாது, தகர ஷீட்லாம் போட்டு நல்லா போட்டு கொடுத்துருக்காங்க. வாங்க இப்போ கடற்கரைக்கு போய் பார்க்கலாம். சூரசுந்தரத்துக்கு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது சுத்தமா கூட்டமே இல்லைங்க. இன்னைக்கு எவ்வளவு கூட்டம் இருக்கு பாருங்க. இது வந்துட்டு குளிச்சுட்டு வரவங்களுக்கு பட்டை போடுவாங்க, 10 ரூபா பட்டைக்கு. ஸ்டேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, ஸ்டேஜ் போட்டுருக்காங்க. இந்த இடத்த இன்னுமே வந்து நீட்டா வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அடுத்த வாரம் திங்கக்கிழமை சூரசம்ஹாரம் நடக்குமா. அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்குள்ள இந்த இடத்தையே மாத்திடுவாங்க. ஆழிநீர் கிணறுல குளிக்கிறதுக்கு இங்க பாருங்க, அங்கேயே அவ்வளவு கியூ. இங்க இருந்து இன்னமும் கடற்கரை வரைக்கும் நிக்கிறாங்க பாருங்க. உங்களுக்கு தெரியுதா, இத்தனை பேர் லைனா வரிசையில் நிக்கிறாங்க. இன்னும் எவ்வளவு பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேற இவ்வளவு பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் போகணும். இதுக்கே மதியானம் 1000 போல ஆழ்நீர் கிணத்துல குளிக்கிறதுக்கு. நேற்று வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்துட்டு ஆள் கூட்டம் கம்மியா இருக்கனால எல்லாத்துக்கும் தாராளமா வந்து கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கூட்டம் அதிகமா இருக்குங்களா, அதிகமா எல்லாத்துக்கும் 2 கப்பு 3 கப்பு ஊத்திட்டு எல்லாரும் கிளம்புங்கம்மா போங்கன்னு தள்ளுவாங்க போல. நேற்று அதே மாதிரி சாமி தரிசனமும் கூட்டம் இல்லாதனால ரொம்ப நேரம் நாங்களே நின்று பார்த்தோம் சாமி தரிசனத்தை. இன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கனால அதே தான் பிரச்சனை. எல்லாரும் டக்கு டக்குன்னு போங்க அவசரப்படுத்திக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தீபாவளி கூட்டம் இருக்காதுன்னு நினைச்சேங்க, ஆனா இவ்வளவு கூட்டம் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. மக்கள்லாம் ஜாலியா இருக்காங்க எல்லாத்துக்கும். நான் கோயில் ஃபர்ஸ்ட் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அப்ப இருந்தது வந்து கோயில் கட்டிக்கிட்டு இருந்தாங்க, சுத்தி வேலை பராமரிப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருந்தது. அன்னைக்கு வந்துட்டு கோயிலுக்கு வந்துட்டு போறதுக்கே ஒரு சாட்டிஸ்ஃபைடாவே இல்லை. ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லாமே வேலை பார்த்துட்டாங்க. ரொம்ப நீட்டா வச்சிருக்காங்க கோயில்ல. மன திருப்தியோட இருக்கு இன்னைக்கு. வாங்க பின்னாடி காட்டுறேன் கோயில். தூரத்துல அங்க தெரியுறது என்னங்க, ஹார்பராங்க இப்படிதான் நினைக்கிறேன். திருச்செந்தூர்லயும் ஹார்பர் இருக்கா இல்லையான்னு எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு தெரியாது, இங்க இருக்கவங்க நம்ம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க போல கோயிலுக்கு. இது வந்து சமைக்கிற இடம் பாருங்க, எவ்வளவு நல்லா அழகா நீட்டா சமைக்கிறாங்கன்ட்டு. சாப்பாட்டுல எந்த ஒரு குறையுமே இல்லைங்க, சாப்பாடு சூப்பராகவே சமைக்கிறாங்க. நம்ம உள்ள கோயில்கிட்ட போகும்போது எடுத்த வீடியோட இப்ப திரும்பி ரிட்டர்ன்ல வரும்போது பார்த்தா இன்னும் கூட்டம் அதிகமா இருக்குங்க. பாவம் இவங்க எல்லாம் எப்ப சாப்பிட்டு எப்ப போறதுக்கு சாமி பார்த்துட்டாங்களா இல்லைன்னு தெரியல. அடுத்தடுத்து இன்னைக்கு ஃபுல்லா கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கும் போல. குழந்தைக்காக வேண்டுதல் வச்சிருக்காங்க. நாம அவ்வளவுதாங்க, அப்படியே கோயிலுக்கிட்ட போய் பார்த்துட்டு நேரா ரூம் கிட்டே வந்துட்டோம். இப்போ போயிட்டு எல்லாரும் கிளம்பிட்டாங்களா என்னன்னு போய் பார்ப்போம். வாங்க உள்ள கிளம்பலாம். இதுதான் நம்ம தங்கி இருந்த ரூமு.
இதாங்க ரூம் நம்பர் இருக்கிறது 205. அப்புறம் நேற்று நாங்கள் நேற்று நைட்டு வந்து ஸ்டே பண்ண ரூம் இது. 5 பேர் இதில் தான் ஸ்டே பண்ணோம். ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம் ரூமு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம். ஓகே, அவ்வளோதாங்க. செக் அவுட் பண்ணியாச்சு. சாவியை கொடுத்துட்டு கிளம்ப வேண்டியதான். எங்கே எல்லாம் ஓடிட்டாங்க. ஒரு பேச்சுக்கு இருங்க, வீடியோ எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். ரூம் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொல்லியிருந்தாங்க ஒரு ரூமு. சீசன் டைம்னு கிடையாது, எல்லா நாளுமே இப்படி தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1500 தான் ரூமு அப்படின்ட்டு. இதுக்கு வந்து இந்த ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 5க்கு 2 தாங்க கொடுப்பேன். ஏன்னா நைட்டு வந்து பார்த்திங்கன்னா கொசு கரப்பாம்பூச்சிலாம் அதிகமாக இருக்கும். கொசு வந்து நார்மல் தான், கரப்பாம்பூச்சிலாம் அப்நார்மலுங்க. ரூமுக்கு மெயின்டைன் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க அதிகம். ஓகேங்க, இதோட நான் வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. தேங்க்யூ கைஸ்.